ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம ஒரு மத்திய அரசு பணியை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல இருந்தா நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமா நமக்கு 2 வகையான பணிகளின் கீழ வந்து 68 வேகன்சி வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு தற்காலிக ஷார்ட் நோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சி எல்லாமே வந்து நமக்கு மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த வேகன்சி வந்து நமக்கு டீட்டெயில்டான நோட்டிபிகேஷன் வந்து வெளிவரும்போது அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு, குறையவும் வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அதில் வந்து ஜாப் லொகேஷன் எங்கே, எவ்வளோ மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதனை தொடர்ந்து இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாகவும் பார்ப்போம். அதனால நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்னாலஜி மற்றும் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 68 வேகன்சி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் நமக்கு 61 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி இதில் தான் நமக்கு வந்து அதிகப்படியான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 54 வேகன்சி வந்து இருக்கு. அதில் ஜென்ரலில் 33 வேகன்சி இருக்கு, ஓபிசிக்கு 8 வேகன்சி இருக்கு, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 5 வேகன்சி இருக்கு, எஸ்டிக்கு வந்து 6 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. அதுக்கடுத்து மேனேஜர் ஐடி பேமெண்ட் சிஸ்டம் இதில் ஒரு வேகன்சி இருக்கு, எஸ்டிக்கு மட்டும் இருக்கு, மற்ற யாருக்கும் வந்து வேகன்சி கிடையாது. அதனால இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ்டி மட்டும் அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்து மேனேஜர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் கண்ட்ரோல் இதில் 2 வேகன்சி அவைலபிளாக இருக்கு, ஓபிசி மற்றும் எஸ்டிக்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்கு. அதுக்கடுத்து மூணாவதா பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஐடி என்டர்பிரைசஸ் டேட்டா வேர் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்கு, எஸ்டிக்கு மட்டும் இருக்கு. அதுக்கடுத்து சீனியர் மேனேஜர் ஐடி பேமெண்ட் சிஸ்டத்தில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, அது ஓபிசிக்கு மட்டும்தான் இருக்கு, அதர் கேட்டகரிக்கு வந்து வேகன்சி கிடையாது. அடுத்து சீனியர் மேனேஜர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்கு, எஸ்சிக்கு மட்டும் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சீனியர் மேனேஜர் ஐடியில் வந்து ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்கு, எஸ்டிக்கு மட்டும் இருக்கு. அதனால நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த வேலையில் வந்து உங்களுக்கு வேகன்சி அங்கே அவைலபிளாக இருக்கா அப்படின்றத பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுடைய ரிசர்வேஷன் படி வந்து வேகன்சி அங்கே இல்லை, ஜென்ரல் வேகன்சி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அங்கே வந்து ரிசர்வேஷன் படி உங்களுக்கு வேகன்சி இல்லாத போது நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது வந்து வேஸ்ட் தான். அதனால பார்த்து அப்ளை பண்ணுங்க. அது நாம் வந்து அப்ளை பண்ணும்போது நான் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். அப்போ வந்து நீங்கள் அதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து அப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்ததாக செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் வந்து சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டில் வந்து நமக்கு 7 வேகன்சி இருக்கு. ஜென்ரலுக்கு 4 வேகன்சி இருக்கு, ஓபிசிக்கு 2 வேகன்சி இருக்கு, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வேகன்சி கிடையாது, எஸ்சிக்கு ஒரு வேகன்சி இருக்கு, எஸ்டிக்கு வேகன்சி எதுவும் கிடையாது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டில் 7 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. அதுக்கடுத்து இந்த ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் படி தான் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வேகன்சியும் வந்து நமக்கு டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது அதில் வந்து அறிவிப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவாகவே இருங்க. அதுக்கடுத்து நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாம் வந்து எப்போ ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா டிசம்பர் 21, 2024 இருந்து ஜனவரி 10, 2025 நைட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கான டேட்டும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21, 2024 இருந்து ஜனவரி 10, 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணிக்க முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ரொசீஜருமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 ஜனவரி 10, 2025க்குள்ளவே வந்து நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் நான் வந்து ஜாப் வந்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேகன்சி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் தனியாக வந்து பிளேலிஸ்ட்டும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய்ட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.